ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா மறுபடியும் சாமி மறுபடியும் மாயாஜாலைங்கிற மாதிரி தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லபடியாக வளகாப்பு நடந்து முடிச்சிருது ராணிக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ராணிக்கு உதவி செய்கிற பிடாரன், நம்பூதிரி பாய் 3 பேரும் ராணிக்காக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால முழுசாக செஞ்சு முடிக்கவே முடியல. அவங்களுக்கெல்லாம் தலைவரான ஒருத்தங்க உங்களால் இந்த பூஜையை கண்டிப்பாக செய்ய முடியாது, ஏன்னா உங்களை அந்த கெட்ட சக்தி நடத்த விடாது. அதனால எப்படியாச்சும் இப்போ நீங்கள் வரவழைக்க போகிற ஆத்மா கூட தாமட்டி உறவு வச்சு ஒருத்தனால மட்டும்தான் இந்த பூஜையை நல்லபடியாக நடத்தி முடிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் பொம்மி ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ட்டு சொன்னதும் இந்த 3 சாமிங்களும் இந்த விஷயத்த ராணிக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருமா ராணி, நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு ஒரு சில பேரை சொல்கிறாங்க. அந்த சிலையை நீ சந்திரகாந்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு வா. ஏன்னா தொடர்ந்து 4 நாள் பொங்கலுக்குரிய நாளாக இருக்கும். அதுக்கு முதல் நாளே கெட்ட சக்தியை விட நல்ல சக்தியோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அதனால நீ என்ன பண்றன்னு சொன்னா, எப்படியாச்சும் அந்த சிலையை சித்தார்த் மூலமா எடுத்துட்டு வர சொல்லு. சித்தார்த் அந்த சிலையை எடுத்துட்டு கோவிலுக்கு போய் அன்னதானம்லாம் கொடுத்து மிகப்பெரிய பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ணால் மட்டும்தான் மீனுக்குள்ளே இருக்கிற உன் பொம்மியக்கா வெளியில் அந்த கெட்ட சக்தியும் அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே ராணியும் சரிங்க சாமி, ஆனால் ஏன் அதை தாடிக்காரம் பண்ணணும், நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா, அந்த ஆத்மாவை வெளிவர வைக்க வேண்டியது சித்தார்த்தோட கடமை. ஏன்னா அந்த ஆத்மா கூட தாம்பத்திய உறவு வச்சவங்களால மட்டும்தான் அந்த ஆத்மாவை வெளியில் கொண்டு வர முடியும். அப்படி பார்த்தா நம்ம சித்தார்த்த தானே பொம்மி கூட வாழ்ந்திருக்கா. அதனால அவன் தான் இந்த சிலையை அவன் கையாலேயே எடுத்துட்டு கடவுளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னது. சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடலாம். ஆனா ஒண்ணு மட்டுமா, நீங்க எப்படியாச்சும் நாளைக்குள்ள அந்த சிலையை எடுத்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா கெட்ட சக்தியோட அதிகமாயிடும் அப்படின்னதும் சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடுறான். ஆனா இந்த விஷயம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா எல்லாரும் பயந்துடுவாங்க. அதனால வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னதும் சரிம்மா நான் சொல்றேன் அப்படின்னுட்டு எல்லாருமே நேரா ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிடுறாங்க. அதாவது நம்ம ராணிக்கு உதவி பண்ற 3 சாமிமாரும், இங்க பாருங்க, உங்க குடும்பத்துக்கு சில பேர் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலைன்னு மிகப்பெரிய சாபம் விட்டுருக்காங்க. அதனால தான் ஒரு கெட்ட சக்தி உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம், நான் சொல்கிற கோவிலுக்கு போய் தொடர்ந்து 4 நாளும் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பொங்கல்னு செஞ்சு சாமிக்கு பூஜை பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கஷ்டமும் போயிடும் அப்படின்னதும் தாத்தா பாட்டியும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம ராணி சரிங்க சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம சித்தார்த்து தானே சிலை எடுக்க போகணும். ஸோ ராணி சித்தார்த் தான் போய் சிலை எடுக்கணுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதனால சித்தார்த்தும் கண்டிப்பாக நம்ம குடும்ப நன்மைக்காக நானே சிலை எடுத்துகிட்டு வர ராணி, அதனால நீ வர வேணாம் அப்படின்னது. ஐயோ, நீ மட்டும் எப்படியா போவேன், நானும் வரேன் அப்படின்னதும் உடனே தாத்தா பாட்டியும் ராணி உன் கூட இருக்க வரைக்கும் பாதுகாப்பாக தான் இருக்கு பாப்பா, நீ கூட்டிட்டு போ அப்படின்னதும் சித்தார்த் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ராணியும் சித்தார்த்தும் அந்த சிலையை தேடி போகலான்னு எடுக்கிறாங்க. அப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்பூதிரி ஐயா இங்கே பாரு மொழி, நீ போகிற வழியில் நிறைய கெட்ட சக்திகள் உன்னை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதனால் நீ கவலைப்படாமல் நல்லபடியாக போயிட்டு வா. ஸோ தயவு பண்ணி திரும்பி மட்டும் வந்துடாத மொழி, எப்படியாச்சும் சித்தார்த் அந்த சிலையை எடுத்தே ஆகணும். இந்த முருகனோட வேலை வச்சுக்கோ. நீ போகிற வழியில் எந்த பிரச்சனை வந்தாலும் இது உன்னை காப்பாற்றும். அதே மாதிரி இது உனக்கு கண்டிப்பாக வழிகாட்டும், சரியான பாதை தான் காட்டும் அப்படின்னதும் ராணி சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிடாரம் ஒரு விபூதியை கொடுக்குறாங்க. போகிற வழியில் ஏதும் கெட்ட சக்தி உன்னை தாக்கினா உடனே இந்த விபூதியை வச்சுக்கோ அப்படின்னு உடனே ராணியும் அந்த விபூதியை வாங்கிக்கிறாங்க.
அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து பயணத்தை தொடர்றாங்க. அங்கே பார்த்தோன்னா ராணி வந்து காரை விட்டு இறங்கினதும் அந்த நம்பூதிரி கொடுத்த வேலை வந்து கும்பிடுறாங்க. அப்போ சித்தார்த் வந்து என்ன ராணி இதெல்லாம் அப்படின்னும் போது, இது நம்பூதிரி கொடுத்தாரியா, இந்த வேல் வந்து நமக்கு வழிகாட்டும் அப்படின்னு முருகன் ஒரு வதம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கதையை வந்து சூப்பராக சொல்லி முடிக்கிறாங்க. இதுக்கிட்ட சித்தார்த் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு கும்பிடுறாங்க. அந்த வேல் வந்து சரியான பாதையை காமிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஜார்ஜினியா வந்து அந்த இடத்துல கடும் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாவித்ரி கேங் வராங்க. ஜார்ஜினியா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னதும் அந்த சித்தார்த்தும் ராணியும் சிலை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த சிலை கிடைக்க விடாம நான் வந்து தடுத்து நிறுத்த போறேன். வரும்போதோ ராணி சித்தார்த் வந்து 4 திசையிலையும் சிதறி கிடப்பாங்க அப்படின்னதும் சாவித்ரி கேங் சந்தோஷப்படுறாங்க. மற்றது போல ஊத்திக்க போகுது அப்படின்னு ரகுவரன் வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜார்ஜினியா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு 3 பேரை அனுப்புறாங்க. அது வந்து ஒரு ஆத்மா, அது வந்து எப்படியாச்சும் ராணி சித்தார்த்தை தடுக்கணும்னு போகுது. அங்க பார்த்தோம்னா முருகனோட வேலும் ராணி சித்தார்த்துக்கு வழி காமிச்சிட்டு போகுது. வேல் வந்து அந்த 3 கெட்ட சக்தியை வந்து இல்லாம பண்ணிடுது. இதனால டென்ஷனான ஜார்ஜினியா என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஒரு பூஜை பண்றாங்க. அங்க பார்த்தோம்னா மரத்துல வந்து எச்சரிக்கை அப்படின்னு போட்டு இந்த வெளியில வந்து கெட்ட சக்திகள் இருக்கு, யார் போக வேணாம் அப்படின்னு ஓட் போட்டிருக்கு. ஆனால் அந்த வழியில் போனால் தான் அந்த கோவில் இருக்கிற சிலையை சித்தார்த்தால் எடுக்க முடியும். ராணி சித்தார்த்தை போக விடாமல் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு வேலை பார்க்குறாங்க ஜார்ஜினியா. ஓட்ட பார்த்து சித்தார்த் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ராணி எச்சரிக்கை போட்டிருக்கேன், இந்த வேல் வந்து சரியாக வழிகாட்டுதா அப்படின்னது. ஐயோ அது கடவுளையா, இங்கே தான் மர்ம சக்திகள் சொல்லிருக்குன்னு சாமி சொன்னார்ல, கண்டிப்பாக அதுங்க தான் நம்மளை திசை மாற்றுறதுக்காக இப்படி பண்ணுது, இரு வரேன் அப்படின்னுட்டு நம்ம பிடாரம் கொடுத்த விபூதியை எடுத்து அந்த மரத்து மேலே எறிகிறாங்க. பார்த்தா ஓட் வந்து மறைச்சி போயிடுது. பரவாயில்ல ராணி, இது அந்த பிடாரன் கொடுத்தாரியா அப்படின்னதும் நல்ல வேலை வா அப்படின்னுட்டு 2 பேரும் பயணத்தை தொடர்றாங்க. இந்த பிடியிலிருந்து வேணும்னா நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு குழி மாதிரி தோன்றாங்க ஜார்ஜினியா. அவங்க சக்தி மூலமாக பார்த்தோன்னா தடுமாறி சித்தார்த்தும் ராணியும் அந்த குழியில் வந்து விழுந்துடுறாங்க. உடனே ராணி வந்து பயப்படுறாங்க, என்னையா இப்படி ஆயிடுச்சுன்னு. சரி நம்ம ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னுட்டு 2 பேரும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் 2 பேராலேயும் முடியல. எப்படியாச்சும் நாம இந்த டைமில் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, ஃபர்ஸ்ட்டு நீ என்ன ஏற்று அப்படின்னதோ ராணி வந்து கஷ்டப்பட்டு சித்தார்த் வந்து அந்த குழிக்கு மேலே ஏற்றிடுறாங்க. ராணி வெளியில் வந்துடுறாங்க. அப்போ ஜானை வந்து கத்துற சவுண்ட் கேட்குது. இதுக்கிட்ட சித்தார்த் அதிர்ச்சி ஆகிறாங்க. ராணி ஜானை வருது, மற்ற மிருகங்கள் வாரத்துக்குள்ளே நீ என்னை விட்டு போயிடு, நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு போது. உன்னை விட்டுட்டு எப்படியா நான் போவோம், போனால் 2 பேரும் ஒன்றா போவோம் இல்லையா, இங்கேயே கிடந்து இல்லாமல் போவையா, உன்னை விட்டு நான் போக மாட்டேன், போனால் நிம்மதியாக இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னுட்டு ராணி சொன்னதும் சித்தார்த் வந்து போன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. உன்னோட ஷர்ட்டை வந்து கழட்டி கொடு அப்படின்னதும் சித்தார்த் வந்து ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறாங்க. உடனே ராணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷர்ட்டை போட்டுட்டு அவங்களோட முந்தானியை வந்து சித்தார்த் கிட்ட கொடுத்து இதை பிடிச்சி ஏறி முயற்சி பண்ணு அப்படின்னதும் சித்தார்த்தும் கஷ்டப்பட்டு ஏறி வழியில் வந்துடுறாங்க. இதை பார்த்து ராணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராணி உண்மையிலேயே இப்படியான சுச்சுவேஷனில் பொறுமையாக யோசிச்சா வெற்றிகரமாக எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நீ புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்க அப்படின்னதும் இப்போ வாச்சும் உன்னை விட எனக்கு புத்தி அதிகம்னு ஒத்துக்கிறியா அப்படின்னது. அப்படிலாம் கிடையாது, என்னை விட உனக்கு கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தார்த். பொம்பளைங்க உங்களை விட புத்தி அதிகம்னா அதை ஒத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு 2 பேரும் க்யூட்டாக சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி வா, டைம் ஆச்சு, போய் சிலை எடுக்கணும் அப்படின்னுட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்து ஜார்ஜினியா இதை பிடியிலேருந்து வேணால் தப்பிக்கலாம், ஆனால் ராணி சித்தார்த் உங்களை விட மாட்டேன் அப்படின்னுட்டு 3 பேரை வந்து வரவழைக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்காங்க. 3 பேர் கையிலையும் ஒரு பொருள் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ராணி சித்தார்த் கதையை முடிச்சிடுங்க அப்படின்னு ஜார்ஜினியா சொன்னதும் 3 பேருமே சித்தார்த் ராணி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் சாவித்ரி கேங்கிட்ட இவங்க 3 பேரும் ரொம்ப மோசமானவங்க, இவங்க பிடியிலிருந்து அந்த ராணுவம் கூட தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக ராணி சித்தார்த் தப்பிக்கவே மாட்டாங்க அப்படின்னதும் நம்ம சாவித்ரி கேங் சந்தோஷப்படுறாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம ராணி சித்தார்த்தை வந்து அவங்க மாய சக்தி மூலமாக 3 பேரும் சேர்ந்து கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டுட்டு பக்கத்தில் வராங்க. டேய் யாரா நீங்கள் விடுங்கடா அப்படின்னும் போதும் உங்கள் 2 பேரையும்
இல்லாமல் பண்ண சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு. இந்த இடத்துல உங்கள் கதையை நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படின்னதும் ராணி சித்தார்த் வந்து அதிர்ச்சி ஆகிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ராணி வந்து நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டப்போ நம்ம நம்பூதிரி பிடாரம் கொடுத்த அந்த இதை வச்சு கொண்டு தப்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக பாய் எதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் இவங்க 3 பேர்கிட்டே இருந்து தப்பிச்சுக்க போகிறாங்க. அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.